இந்த கோவில பொய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில்ல மக்கள் பொய் சொல்லவே பயப்படுவாங்க. சைவமும் வைணவமும் சங்கமிக்கிற ஒரு அய்யனார் கோவில் இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில இருக்க பழமை வாய்ந்த கோவில் தான் அருள்மிகு சேவுக பெருமாள் அய்யனார் கோவில். நம்ம ஊர் அய்யனாரை தான் கேரளால ஐயப்பனை வழிபாடு செய்யறாங்க. சாஸ்தா அப்படிங்கிற ஐயப்பனோட ஸ்வரூபம் தான் அய்யனார். சிவபெருமானும் பெருமாளும் இணைந்த சக்தி தான் ஐயப்பன். அதனாலதான் இந்த கோவில வில்வ இலையால சேவுக பெருமாள் அய்யனாருக்கு அர்ச்சனை செய்யறாங்க. அவரோட பேரை பாருங்க, சேவுக பெருமாள் அய்யனார். பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி அடர்ந்த வில்வ மரங்கள் நிறைந்த பகுதியா இருந்தது. மானை வேட்டையாட வந்த வேடன் மான் மீது அம்பு எய்றாரு. ஆனா அந்த மான் ஒரு மர பொந்துக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுது. மானை பின்தொடர்ந்து சென்ற வேடனுக்கு ஒரு புதருக்குள்ள அய்யனார் சிலை கிடைத்தது. அதை பார்த்த வேடன், மானை வேட்டையாட வந்த எனக்கு இன்று முதல் உனக்கு சேவகம் செய்யற பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே அப்படின்னு அந்த சிலையை வணங்கினார். அதனாலதான் அன்று முதல் அய்யனாருக்கு சேவுக பெருமாள் அய்யனார் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. இந்த கோவில்ல நடைபெறுகின்ற வைகாசி திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது. இதுல முக்கிய நிகழ்ச்சிகளான மே 29 கழுவன் திருவிழாவும், மே 31 புரவி எடுப்பும், ஜூன் 1 தேரோட்டமும், ஜூன் 2 பூப்பலாக்கம் நடைபெற இருக்கு. சைவமும் வைணவும் சங்கமிக்கிற சேவுக பெருமாள் அய்யனார் கோவில் திருவிழால எல்லாரும் கட்டாயம் கலந்துக்குங்க. எங்களுக்கு காவலாக அய்யனாரே எப்போதும் வாருமையா, அன்பே சிவம்.